நன்றி பிரியா. தமிழ் தேர்வுக்கு வந்து சேர்ந்திருக்கும் அதிர்ஷ்டசாலிகள் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். டீச்சர் அம்மா ரொம்ப அருமையா பேசிட்டீங்க. டீச்சர் அம்மா எல்லாம் சரி, ஆனா நீங்க ஏன் பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க குழந்தைக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்றீங்க? அப்போ பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டு தானே வழி அனுப்புறீங்க நீங்க. அப்புறம் எல்லாமே முயற்சி அப்படின்னு சொல்றீங்க, பேசுற மைக்கு கூட முயற்சி அப்படின்னு சொல்றீங்க. எல்லாம் சரி, இன்னைக்கு உங்க கைக்கு இந்த முயற்சி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் தான். வெளியில எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ திறமைசாலிகள் படைப்பாளிகளுக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் இல்லாத காரணத்தினால தகுந்த வாய்ப்புகளும் அங்கீகாரமும் கிடைக்காம ஓரத்துல ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, சிம்பிளா என்ன சொல்றீங்கன்னா, இதே சிஸ்டர்ல நம்மளை விட திறமையான எத்தனையோ பேர் கீழே இட்லி சாப்பிட்டு இருக்கான், நமக்கு மேல மைக் கிடைச்சிருக்கிற, இதுக்கு காரணம் அதிர்ஷ்டம்னு சொல்றீங்க. அப்புறம் ரொம்ப அழகா நீங்க ஒரு இது சொன்னீங்க, அது வரலாற்றையே திருப்பி போட்ட ஒரு கதையை பதிவு செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி நர்கீஸ். அந்த ஆப்பிள் மட்டும் அன்னைக்கு அந்த நியூட்டன் தலையில விழாம வேற யாராவது தலையில விழுந்திருந்தா போயிருப்பாங்க. கரெக்டா அந்த ஐசக் நியூட்டன் தலையில விழுந்தது நம்ம அதிர்ஷ்டம். அதனால நாங்க முயற்சி வேண்டாம்னு சொல்லல, முயற்சி இருந்தாதான் முடியும். ஆனா அந்த முயற்சி வெற்றி பெறணும்னா கண்டிப்பா அதிர்ஷ்டம் வேணும். இப்ப என்ன வாழ்க்கை என்ன 12 பஸ் சினிமா மாதிரியா? இப்ப அதிர்ஷ்டம் இருந்தா ஒரு பாதை, இல்லைன்னா ஒரு பாதை, திருப்பி போக முடியாது. வெற்றி வேணும்னா கண்டிப்பா அதிர்ஷ்டம் வேணும். இப்ப நீங்க குறுக்கெழுத்து போட்டி எடுத்துக்கோங்களேன், மண்டை உடைய நீங்க எல்லாம் 2 மணி நேரம் உடைச்சி உருட்டி எல்லாம் பண்ணி நீங்க கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சு அனுப்பிச்சிருவீங்க. ஆனா கடைசியில் அவனே என்ன எழுதியிருப்பான்? குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு பரிசு வழங்கப்படும். நீங்க எங்க போச்சு உங்க முயற்சி? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிச்சரோட மனைவி தான் இங்க முயற்சின்னு பேசிட்டு இருக்காங்க, தெரியுமா? அப்புறம் லக்கி இப்ப வந்து சில பேர் வச்சுட்டு இருப்பாங்க, பச்சை கலர் ட்ரெஸ் சிங்குச்சான், சிவப்பு கலர் சிங்குச்சான், அந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பரீட்சை எழுத போவாங்க, இல்ல ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்ண போவாங்க. இப்படி ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்டர்வியூக்கு போறதோ, இல்ல இந்த ராசிக்கல் மோதிரம் அதிர்ஷ்ட மோதிரம் போட்டுட்டு தொழில முதலீடு பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்களோ, இல்லாட்டி இப்ப வந்து காலம்பரை ஒன்னும் இல்ல, தினமும் காலம்பரை ராசி பலன், மேஷராசி நேயர்களே இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, கடகராசி நேயர்களே இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, இப்படி அதை பார்த்துட்டு தான் நாள் தொடங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் வாழ்க்கையில முயற்சியை பண்ணலன்னு நீங்க சொல்லுவீங்களா? கண்டிப்பா இல்ல. என்னதான் முயற்சி பண்ணினாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல தங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால தாங்க பண்ற முயற்சி வெற்றி அடையணும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. தயவு செய்து இதை மூட நம்பிக்கை என்று சொல்லிவிடாதீர்கள் எதிரணியவரே. இப்படியாக எல்லா இடத்துலயும் மக்களும் கூட அதிர்ஷ்டத்தான் நம்புறாங்க. சரி நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க முயற்சிக்கான தெய்வம் அப்படின்னா யார சொல்லுவீங்க? சரஸ்வதி. சரஸ்வதி. அதிர்ஷ்டத்துக்கான தெய்வம்னா யார சொல்லுவீங்க? இல்ல, அது லக்ஷ்மி தான். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், எங்க அம்மா பேரு சரஸ்வதி, எங்க மாமியார் பேரு லக்ஷ்மி. இப்போ நீங்களே சொல்லுங்க ஊர்ல, அப்ப நீங்களே சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்க ஊர்ல வந்து யாருக்கு கோவில் நிறைய இருக்கு? எந்த கடவுளுக்கு நிறைய கோவில் இருக்கு? அதிர்ஷ்ட தெய்வத்துக்கு தான். சொல்ல போனா சரஸ்வதிக்கு கோவிலே கிடையாது. எந்த கோவில்ல கூட்டம் நிறைய இருக்கு? இந்த மாதிரி கடவுள் கூட அதிர்ஷ்ட பக்கம் தான் இருக்காங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பரீட்சை எழுத போற மாணவன் இருக்கான், கணக்கு பரீட்சைன்னு எடுத்துப்போமே, அவன் வந்து அல்ஜிப்ரானா அவன் கொஞ்சம் அலர்ஜி. விடிய விடிய அவன் கணக்கு பாடத்துல எல்லா பாடமும் படிச்சு முடிச்சிடுறான், அந்த அல்ஜிப்ராவை மட்டும் விட்டுடுறான். அடுத்த நாள் வந்து பரீட்சையில போய் உக்காந்தா பாதிக்கு மேலேயும் அங்க அல்ஜிப்ரால இருந்து தான் கொஸ்டின் வருது. அவனுக்கு மட்டும் அன்னைக்கு அதிர்ஷ்டம் இருந்திருந்தா அவன் பாஸ் பண்ணிப்பானே. அப்போ இப்ப புரியுறதா? இந்த மாதிரி இருக்கிற பசங்க தான் இன்னைக்கு ரமணனை வந்து தளபதியா தூக்கி கட் அவுட் தூக்கி வைக்கணும் அப்படின்னு அங்க கியூல நிக்கிறாங்க. சரி விடுங்க, இன்னைக்கு வந்து ரமணன் காட்டுல மழை, அதிர்ஷ்டம் அங்க பாருங்க, நீங்களே சொல்றீங்க. அப்ப நம்ம அதிர்ஷ்டத்தை நம்ம தமிழ்ல எப்படியெல்லாம் சொல்றோம் பாருங்க. காட்டுல மழை, நீர். அடுத்தது ஒருத்தருக்கு
அதிர்ஷ்ட காற்று, அவனுக்கு என்னப்பா அவன் பக்கம் அதிர்ஷ்ட காத்து அடிக்கிறது காற்று. அடுத்ததா என்ன சொல்றோம், அதிர்ஷ்டம் வந்ததுன்னா அப்படி கூரைய பிச்சுட்டு கொட்டுமா. எங்க இருந்து கொட்ட போறது, மேல வானத்துல இருந்து கொட்ட போறது. அப்புறம் நெருப்பு, நெருப்பு அதிர்ஷ்டம் வந்து நெருப்பு பந்தல் ஆனால் அங்கே ஆடிடுமே மெழுகு பதுமை நெருப்பு. அப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னா உழற அன்னைக்கு ஊருக்கு போயிட்டு அறுக்கிற அன்னைக்கு அருவாளோட வருவான். அவனுக்கு என்னன்னா ஒரு காரியம் முயற்சி ஒண்ணுமே பண்ண மாட்டான், எல்லாம் உழுந்துட்டு எல்லாம் முயற்சி வேற யாரோ பண்ணுவான். கடைசியில அறுவடை பண்ற அன்னைக்கு தான் தான் பெருசா வர மாதிரி அருவாள் நட்டு வந்து பேர் எடுத்துட்டு போயிடுவான். அது அவனோட அதிர்ஷ்டம். இது வந்து பூமி. ஆக நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, பூமி ஆகிய 5 பூதங்களுமே அதிர்ஷ்டத்துக்கு தான் சாட்சி சொல்லுது. இப்படி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கடவுளும் அதிர்ஷ்ட பக்கம் இருக்காங்க, மக்களும் அதிர்ஷ்ட பக்கம் இருக்காங்க, இயற்கை 5 பூதங்களும் அதிர்ஷ்டம், உலகமே எங்க பக்கம் இருக்கு. சும்மா நீங்க 2 பேரும் மட்டும் எதிரணியில உட்காந்துருக்கீங்கன்னா நீங்க இந்த பக்கம் வந்து. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு வந்து லாட்டரியில வந்து பேர் முயற்சி பண்ணி தான் அவங்க பைசா சம்பாதிச்ச பைசாவெல்லாம் அவங்க போட்டு லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க. லாட்டரி டிக்கெட் வாங்கி குழுக்கள், அதுவும் அப்படிதான். நமக்கு வந்து யாராவது லாட்டரி டிக்கெட்டை எடுத்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முந்தின நம்பர் விழுந்திருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு அடுத்த நம்பர் விழுந்திருக்கும். நம்ம நம்பர் மட்டும் விழுறதே இல்லை. ஒருவேளை நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்திருந்தா நம்ம நம்பருக்கு லாட்டரி விழும். இப்படி எல்லா விதத்திலையும் முயற்சிக்கு அதிர்ஷ்டம் இருந்தாதான் முடியும். ஒண்ணும் இல்ல, நீங்க பையாமரம் நட்டுற அனுபவம் இருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி தண்ணி விட்டு செடி வளர்க்கிறோம், பூ பூக்கிறது, காய்க்கிறது. அப்புறம் ஆஹா நாளைக்கு வந்து கொய்யாப்பழம் ரொம்ப அருமையா இருக்கு நம்மளுக்கு